ஓகே குட்டீஸ், இப்போ முதலாவதா நம்ம பார்க்க போற வடிவம் சதுரம். சதுர வடிவத்தை எப்படி வரையலாம்னு நான் உங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்குறேன். கவனமாக பாருங்க குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு சதுரம் வரைஞ்சு காட்டிட்டு இருக்கேன். இது சதுர வடிவம். இன்னொரு தடவை வரைஞ்சு காட்டுறேன், கவனமாக பாருங்க. இதுதான் சதுர வடிவம். இப்போ நாம சதுரம் எப்படி வரையலாம்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போற வடிவம் நீள் சதுரம், அதாவது செவ்வகம். அதை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா? கவனிங்க, நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சிட்டு இருக்கிறது நீள் சதுரம். இதுதான் நீள் சதுரம். மறுபடியும் வரைகிறேன் குட்டீஸ், கவனமா பாருங்க. இதுதான் நீள் சதுரம், அதாவது செவ்வகம். இப்போ நாம நீள் சதுரம் எப்படி வரையலாம்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம சாய் சதுரம் எப்படி வரையலான்னு பார்க்கலாமா? நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன், கவனமாக பாருங்க குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறது சாய் சதுரம். கவனமாக பாருங்க குட்டீஸ். இதுதான் சாய் சதுரம். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன், பாருங்க குட்டீஸ். இதுதான் சாய் சதுரம். இப்போ நாம சாய் சதுரம் எப்படி வரையலான்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா நாம வட்டம் எப்படி வரையலான்னு பார்க்கலாமா? நான் உங்களுக்கு அதையும் வரைஞ்சு காட்டுறேன், கவனமா பாருங்க குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு வட்டம் வரைஞ்சு காட்ட போறேன், கவனமா பாருங்க குட்டீஸ். இதுதான் வட்டம். இன்னொரு தடவை நான் வரைஞ்சு காட்டுறேன் குட்டீஸ், கவனமா பாருங்க. இதுதான் வட்டம். இப்போ நாம வட்டம் எப்படி வரையலாம்னு பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம முக்கோணம் எப்படி வரையலாம்னு பார்க்கலாமா? கவனமா பாருங்க, நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் குட்டீஸ். இப்போ நான் வரைய போகிறது முக்கோணம். கவனமாக பார்த்து நீங்களும் இதே மாதிரி வரையணும். இதுதான் முக்கோணம். இன்னொரு தடவை வரைஞ்சு காட்டுறேன் குட்டீஸ், பாருங்க. கவனமாக பாருங்க குட்டீஸ். இதுதான் முக்கோணம். இப்போ நாம முக்கோணம் எப்படி வரையலான்னு பார்த்துட்டோம். ஓகேண்ணா குட்டீஸ், இப்போ நாம பார்க்க போற வடிவம் நீள்வட்டம். ஓகேவா? நீள்வட்டம் எப்படி வரையலான்னு பார்க்கலாமா? அதையும் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன், கவனமா பாருங்க. இப்போ நாம வரையறது நீள்வட்டம் குட்டீஸ். இதுதான் நீள்வட்டம். இன்னொரு தடவை வரைஞ்சு காட்டுறேன் குட்டீஸ், கவனமா பாருங்க. இதுதான் நீள்வட்டம். இப்போ நாம நீள்வட்டம் எப்படி வரையலான்னு பார்த்துட்டோம்.